அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2026. இந்த ஏப்ரல் மாதம் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளானட்டரி போர்ஷன்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல 6ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன் இந்த கிரகத்துடைய கன்ஜக்ஷன் இருக்கும். அது மாதத்தோட பிகினிங்ல தான். அடுத்தது நம்ம 7ஆம் இடத்துல சனி சூரியனுடைய இணைவு. அடுத்தது 8ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது. இதுல கரெக்டா ஏப்ரல் 2ஆம் தேதியே செவ்வாய் நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு. அடுத்தது 10ஆம் தேதி புதன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்சமாகிறாரு, பரிவர்த்தனையில பலமாகிறாரு. ஏப்ரல் 14 சூரியன் நம்மளோட ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சமாகிறாரு. அடுத்து ஏப்ரல் 19 சுக்கிரன் 8ல இருந்து 9க்கு நகர்ந்து ஆட்சி ஆகிறாரு. இதுதான் இந்த மாதத்துக்கான பிளானட்டரி போர்ஷன். இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு எடுத்துட்டோம்னா 2ஆம் அதிபதியாகப்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல, அப்புறம் 9ஆம் இடத்துல ஆட்சி. இந்த மாதிரி எடுத்துட்டு போகுது. முதல் 19 நாட்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. ஃபேமிலி ரீதியா ஒரு மாதிரி தயக்கம், குழப்பம் இதெல்லாம் அந்த மாதத்துல நீங்கும். குரு பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பாசிட்டிவ். குரு பார்வை மட்டும்தான் உங்களை ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க. குடும்பத்துல ஏற்படுற அந்த பிரச்சனை, குழப்பங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் பதிலாக இருக்கு. உடைய வார்த்தைகள் மூலமாக, அந்த வாய் ஜாலத்தின் மூலமாக எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க. அது நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். இருப்பினும் 2ஆம் அதிபதி 8ல இருக்கிறது குடும்பத்துல கஷ்டம், குடும்பம் சார்ந்த வகையில சுமை, குடும்பத்துல வாக்குவாதம், அடிக்கடி கருத்து போராட்டம் வந்துடும். குடும்ப உறுப்பினர்களோட ஒரு மாதிரி போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை. யாரும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு போராட்ட அமைப்பை காமிக்குது. 19ஆம் தேதிக்கு பிறகு கம்ப்ளீட்டா உங்களுக்கு இன்டர்சேஞ்ச், கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை காமிக்குது. ஃபேமிலியுடைய சப்போர்ட்லாம் உங்களுக்கு வரும். யாரெல்லாம் உங்ககிட்ட சமரசம் பண்றாங்க, வாக்குவாதம் பண்றாங்களோ அவங்களே உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா சிலண்டர் ஆயிடுவாங்க. அதனால 19ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் இல்லாம குடும்பத்தை அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். அதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல 10ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. செவ்வாய், சனியுடைய கூட்டணி எல்லாமே 7ஆம் இடத்துல இருக்கு. ஸோ தொழில், உத்தியோகத்துல ஒரு மாதிரி சுமை அமைப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. எதுலையும் ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது. மைண்ட் ஒரு மாதிரி ப்ரெஷரா இருக்கும், ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கும், ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதம் கொஞ்சம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும். ஃபேமிலி ஒரு பக்கம் மேனேஜ் பண்ணும், நம்ம ஒர்க்கு ஒரு பக்கம் பார்த்துக்கணும். ஜாப், பிஸ்னஸ் இதெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரெஷராக போகும். பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. இந்த மாதத்தில் மேல் அதிகாரிகளோட கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்தில் தொழில், உத்தியோகம் சார்ந்த வகையில் கொஞ்சம் அலைச்சல் பயணம்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பிஸ்னஸில் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு இந்த மாதம் ஃபேவராக இல்லை. பிஸ்னஸில் இந்த மாதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் சேஃபாக இருங்க, அவசரப்பட வேண்டாம், பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. ஏன்னா விரையாதிபதியோட ஜீவனாதிபதி இணையிற ஒரு அமைப்பு. அது செலவை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்படியே செலவு இழுத்துக்கிட்டே போகும். அதில் இந்த மாதம் பர்டிகுலரா ஃபேவரா இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணி வைங்க. அவசரப்பட்டு அவசர முடிவு எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். எனவே உங்களுடைய தொழில், உத்தியோகம் இது ரெண்டுலயும் இந்த மாதத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருந்துக்கிறது சிறப்பு. அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் திருமண முயற்சின்னு எடுத்துட்டோம்னா இந்த மாதத்துல செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வர்றது குற்றம். அது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. சூரியன் ஆல்ரெடி 7ஆம் இடத்துல, சனி 7ஆம் இடத்துல. இது அந்த அளவுக்கு ஃபேவரபிளா தெரியல. ஸோ இந்த மாதம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு பெருசா ஃபேவரா இல்ல. கொஞ்சம் பொறுமை, நிதானம் இருக்கிறது சிறப்பு. அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி கருத்து போராட்டம் நீங்கக்கூடிய காலகட்டம். வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட என்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த மாதத்துல செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மாதிரி கோப உணர்வை கொடுக்கும். நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோ பிரச்சனையை கொடுத்துரும். மேலும் வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மூணுலையும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அவங்களுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவர்களுடைய உறவு நிலை, இதுல கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கேரிங்கோட கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயத்திலையும் கவனம் தேவை. இந்த மாதம் நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயத்திலையும் சில குழப்ப அமைப்புகள் நீங்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டிப்பா ஃபேவரா இல்ல. செகண்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தது நம்ம பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த மாதத்துல
செலவு அதிகமா இருக்கும், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. வருமானம் அப்படிங்கிறதும் ஒரு மாதிரி லாக் ஆகுது. ஸோ 19ஆம் தேதி வரைக்கும் பொருளாதார நெருக்கடி இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு மாதிரி சில குழப்ப அமைப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையால நிறைய செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களால நிறைய செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்துல கொடுத்தல் வாங்கல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் பணம் முடங்குறதுக்கு அல்லது லாக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கைக்கு வர வேண்டிய பணம் தடப்பட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட இந்த மாதத்துல செயல்படுறது சிறப்பு. அடுத்தது நம்ம பாக்குறது காதல் உறவு, காதல் வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் அதிபதி 7ல இருக்காரு, பாசிட்டிவ் தான். ஆனா இந்த மாதத்துல செவ்வாயோட இணைகிறாரு, சூரியனோட இணைகிறாரு. எனவே காதல் உறவுல ஒரு மாதிரி கோபம், ஒரு மாதிரி ஆக்ரோஷம் இதெல்லாம் கொஞ்சம் கலந்து வரலாம். எனவே காதல் வாழ்க்கை, காதல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். உங்க பார்ட்னரோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். அவசர முடிவு, அவசர மாற்றம் காதல் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல எடுக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பாக்குறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதியோட செவ்வாய் இணைகிறாரு, அந்த அளவுக்கு நல்லது இல்ல. எனவே இந்த மாதத்துல புத்திர பாக்கியத்துல சின்ன சின்ன தடை அமைப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிரெக்னன்சியா இருக்கிறவங்க இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வெளியிடங்களுக்கு அதிகமா அலைச்சலா இருக்கிறது, வெளியிடங்களுக்கு அதிகமா பயணிக்கிறது, வண்டி வாகனங்கள் அதிகமா பயணிக்கிறது எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்துல உங்க ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா இன்டேக் எடுத்துக்கோங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். புத்திர பாகியத்துல சின்ன சின்ன தடை அமைப்பு இருக்கு. மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படும் பொழுது சுப செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பாக்குறது பிள்ளைகள் சார்ந்த விஷயம். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் விரைய செலவுகள் உண்டு. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய உறவு நிலை அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலம் இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் விரைய செலவுகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதத்துல ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த அத்தனை விஷயத்திலையும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்குறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு பெருசா குற்றமா தெரியல, ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. புதன் வந்து நீச்சமாகிறாரு, இருந்தாலும் பரிவர்த்தனையில பலமாயிடுறாரு. எனவே இந்த மாதத்துல கவனச்சிதறல முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. மைண்ட்ல ஒரு மாதிரி குழப்பம் இருக்கும், முடிவெடுக்கிறதுல சிரமம் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இதை சூஸ் பண்ணுவோமா, அதை சூஸ் பண்ணுவோமா, இந்த பாதையில போலாமா, அந்த பாதையில போனோமான்னு சொல்லிட்டு மைண்ட்ல போட்டு ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி 4ஆம் பாவகத்தை குரு சுபகுரு பார்த்துடுறாரு, ரொம்ப நல்லது. கல்வியில ஒரு ஏற்றம், கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றம் இதெல்லாம் டெஃபினட்டா உண்டு. ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு கிடைச்சிடும். அதற்கு முன்னாடி ரொம்ப போட்டு உங்களை அலட்டிக்க வேணாம், உங்க மைண்டை போட்டு ரொம்ப புளிஞ்சு எடுக்க வேண்டாம். ரொம்ப அதிகமா குழப்பம் இருக்குன்னா நீங்க எந்த துறை சார்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த துறை சார்ந்த ஏதோ ஒரு மனிதர்கிட்ட ஒரு நல்ல அட்வைஸ் வாங்கி செயல்படுறது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். எண்ட் ஆஃப் த டே கல்வி சார்ந்த வகையில பெருசா தடுமாற்றம் இல்லை. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல உயர்வு உண்டு. நீங்க கல்விக்காக என்ன எஃபோர்ட் போட்டீங்களோ அதை சிறப்பான முறையில் அறுவடை செய்வீங்க. அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கு. மனக்குழப்பத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி செயல்பட்டீங்கன்னா சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். ஃபைனலா நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல 7ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம் எல்லாம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. எதுவும் சூப்பரா சொல்ற மாதிரி இல்லை. எனவே இந்த மாதத்துல நான் போன மாதத்துல சொன்ன மாதிரி வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்துல வந்து பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. அதே போல உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணி நிறைய பேருக்கு வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஹெல்த்ல அதிக கவனம் செலுத்தி செயல்படுங்க. அதுல இந்த மாதத்துல முதல் 19 நாட்கள்ல கண் சம்பந்தமான பல் சம்பந்தமான பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல சூரியன் வந்து 8ஆம் இடத்துல உச்சம் ஆகுறதுனால கால் பாதங்கள்ல எதுவும் அடிபடாம அல்லது நெருப்பு காயங்கள் எதுவும் படாம பாத்துக்கிறது சிறப்பு. ஸோ உங்க ஹெல்த்ல டிஃபால்ட்டா எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதத்துல எட்டி பார்க்கலாம், கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதத்துல செரிமான கோளாறு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் நிறைய பேருக்கு எட்டி பார்க்கும். ஸோ உங்க ஹெல்த்ல கொஞ்சம் டிஃபால்ட்டா அக்கறை செலுத்தி செயல்படுங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு உணவு தூக்கம் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயமும் ஒரு மாதிரி குழப்பமா போகும். டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூங்க முடியாது. ஏன்னா ஜென்மஸ்தானத்தை சூரியன், சனி, மேலும் செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து பார்க்குது. ஒரு மாதிரி தொடர் சிந்தனையை கொடுக்கும், யோசனையை கொடுக்கும், தூக்கத்தை தூங்க விடாது. மைண்ட் ஒரு மாதிரி ப்ரெஷராகவே இருக்கும், ரொம்ப ஸ்பீடா யோசிக்கும் மைண்டு. அதனால இந்த மாதத்துல நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம் இதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. தினமும் தியான பயிற்சிகளை அதிகமாக
அதிகமா மேற்கொள்ளுங்க. அது இன்னும் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த மாதத்துல கண்டிப்பா எல்லாரும் தியான பயிற்சிகளை உறுதியாக மேற்கொள்ளுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் மெடிடேஷன் சென்டர் இருந்துச்சுன்னா அந்த மாதத்துல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓவராலா அந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் சிறப்பா நம்ம தூக்கி சொல்ல முடியல. மார்ச் உங்களுக்கு நல்ல அட்டகாசமா இருந்துச்சு. ஆனா ஏப்ரல்ல மாறி கொஞ்சம் டல்லான அமைப்புகள் இருக்கு. இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல சுக்கிரன் போய் ஆட்சி ஆகுறதுனால இழந்த அத்தனை விஷயம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். இழந்த மகிழ்ச்சி திரும்ப கிடைச்சிடும். மன நிம்மதி திரும்ப கிடைச்சிடும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. அவசர முடிவு அவசர மாற்றங்களை இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தவிர்த்துக்கோங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய முக்கிய முடிவு முக்கிய மாற்றங்களை நீங்க வச்சுக்கிறது பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வாழ்த்துக்கள்.